மோடி மூன்றாவது முறையா பிரதமர் ஆவாருங்கிறதையும் சொன்னீங்க. ஆனா குறைந்த அளவு தான் இருக்கும்ன்றதையும் சொன்னீங்க. ராகுல் காந்தி அப்படின்னு சொல்ல முடியாது, சிரமம் தான். தமிழக வெற்றி கழக தலைவர் தளபதி விஜய் அவருடைய அரசியல் அவர் ஆரம்பிச்ச அன்னைக்கே நம்ம வந்து ஒரு வீடியோ போட்டோம். என்னன்னா இந்த 2 வருடம் அவர் சமாளிக்கிறது ரொம்ப சிரமம். ஒருவேளை கலைஞருக்கு பிறகு ஸ்டாலினுக்கு பிறகு உதயநிதி ஸ்டாலின் அரியணை ஏறுவதுங்கிறதெல்லாம் சாத்தியமா இருக்கும். உதயநிதி ஸ்டாலின் அண்ணனுக்கு வந்து ஜாதகம் வந்து ரொம்ப பலமா இருக்கு. நிறைய பேர் என்னை வந்து திராவிட ஜோசின்னு நம்ம இப்போதைக்கு அண்ணாமலைக்கு ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. சமீபத்தில் நடந்த தேர்தலில் கூட பிரதமர் மோடியை பற்றியும் அண்ணாமலை பற்றியெல்லாம் கூட நீங்கள் சொல்லியிருந்தீங்க. கிட்டத்தட்ட சொன்னது போலவே தான் நடந்தது. மோடி மூன்றாவது முறையா பிரதமர் ஆவாருங்கிறதையும் சொன்னீங்க. ஆனால் குறைந்த அளவு தான் இருக்குன்றதையும் சொன்னீங்க. இப்போ இந்த இடத்துல நம்ம மோடியை விட்டுருவோம். ராகுல் காந்தியினுடைய எதிர்காலம் எப்படி இருக்குன்னு உங்களால சொல்ல முடியுமா? இல்லை, நம்ம இதை பேசும்போது ஆரம்பிக்கும் போதே நான் ஒரு வார்த்தை சொன்னேன். அதாவது புனர்பூசம் விசாகம் புரட்டாது நட்சத்திரம். அவர் வந்து விசாக நட்சத்திரம். ராகுல் காந்தி விசாக நட்சத்திரம், விருச்சிக ராசி, நவாம்சத்துல கடகம் வருவார். அதனால என்ன பிரச்சனை ஆறுது அப்படின்னா, ப்ரீ டிட்டர்மெண்டா ஒண்ணு நினைச்சிட்டு அவர் வந்து பேசுறாரு. பெரியவங்க சொல்ல அவர் எப்போதுமே கேட்கறதே கிடையாது. பெரியவங்க சொல்ல என்னைக்கு கேட்க ஆரம்பிக்கிறாரோ அன்னைக்கு அவருக்கு நல்லா இருக்கும். இப்போதைய கணக்கின்படி எதிர்காலத்துல ராகுல் காந்தி அப்படின்னு சொல்ல முடியாது. சிரமம் தான், ரொம்ப சிரமம். இந்த எதிர்கால இந்தியா அப்படிங்கிறது மோடியின் வசமேவா தான் இருக்குமா, இல்ல வேற ஒரு மாற்றங்கள் எந்த காலத்துல வரக்கூடியதா? 2014 வரைக்கும் மோடி வருவாருன்னு நீங்களும் நானும் நினைச்சு கூட பார்க்கலாம். அத மாதிரி ஒரு யாருனே தெரியாத ஒரு தலைவர் தான் பிற்காலத்துல வரக்கூடிய அமைப்பு இருக்கு. அது எந்த இன்றைக்கு வந்து இவர் அவர் அப்படின்னு மகேஷியங்கள் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கோம். அது எதுவுமே இனிமே கிடையாது. யாரோ ஒருத்தர் தெரியாதவர் தான். நமக்கு 2017 பிப்ரவரி வரைக்கும் நமக்கு எடப்பாடி ஒருத்தர் இருக்காரு, யாருக்குமே தெரியாது. அது மாதிரி தான். ஸோ காங்கிரஸ் இனிமே கொஞ்சம் மேலே எழும்பி வர்றதும் ரொம்ப சிரமம். அடுத்தது இவர் வர்றது இன்னும் ரொம்ப சிரமம். அவர் வந்து ரொம்ப சிரமம். இவ்வளவு பேசியாச்சு, விஜய் பற்றி பேசலங்க. தமிழக வெற்றி கழக தலைவர் தளபதி விஜய் அவருடைய அரசியல் அவர் ஆரம்பிச்ச அன்னைக்கே நம்ம வந்து ஒரு வீடியோ போட்டோம். அது என்னன்னா, இந்த 2 வருடம் அவர் சமாளிக்கிறதே ரொம்ப சிரமம். இப்போ வந்துட்டு இருக்கக்கூடிய 2 வருஷம் சமாளிக்கிறது சிரமம். எனக்கு தெரிஞ்ச அவர் 2026 அவர் இப்போ 234 தொகுதியிலையும் அவர் கட்சி நின்னது அப்படின்னா, அவரும் நின்னாலும் அவர் ஜெயிக்க வாய்ப்புகள் அதிகமே தவிர ரொம்ப பெருசா ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை அப்படின்னு சொல்ற மாதிரிலாம் ஒரு பெரிய அலை தாக்கம் இருக்காது. நிச்சயமா கிடையாது. ஆனா அவர் அரசியலுக்கு உண்டானவர் தானா அவருடைய ஜாதகப்படி? அதனால அவர் வின் பண்ண முடியாதுன்னு சொல்றோம். அதனாலதான் சொல்றோம், அவருக்கு அது வராது. அவரால் அதை செய்ய முடியாது அப்படிங்கறதுனால சொல்றோம். ஆனா அவருடைய ஆசை, அவருடைய கனவு அப்படித்தான் இருக்கு. எனக்கு கூட ரொம்ப ஆசை இருக்கு. அதாவது விஜய் வந்து நம்ம திரையில வந்து ரசிக்கலாம், கைதட்டலாம், பாராட்டலாம். அவருடைய டான்ஸ் ரொம்ப அழகா இருக்கும். வார்த்தை டெலிவரி பார்த்தீங்கன்னா, நீங்க இப்போ துப்பாக்கி படம் நீங்க எடுத்துக்கோங்க, அதே இது நீங்க குஷி படம் எடுத்துக்கோங்க, ரெண்டுக்கு டெலிவரி டிஃபரன்ஸ் பாருங்க. டைரக்ட் டெலிவரி எல்லாமே இருக்கு. அவர் வந்து நல்ல நடிகர், நல்ல ஒரு கலா ரசனை உள்ளவர். பட் அரசியல் அப்படின்னு வரும்போது நிறைய போராட்டங்கள். அவர் அவருக்கு அந்த மாதிரி மனம் கிடையாது. இப்ப தமிழக அரசியல்ல வந்து கலைஞரை நம்ம புறந்தள்ளி பார்க்கவே முடியாது, யோசிக்க கூட முடியாது. அவ்வளவு பெரிய ஒரு அரசியல் வாழ்க்கை அவருடையது. இப்போ அவருக்கு அடுத்தாப்புல அதே அந்த திமுகவை அந்த அண்ணால இருந்து அடுத்தாப்புல கலைஞர்ல இருந்து ஆரம்பிச்சு இப்ப அடுத்தாப்புல MK ஸ்டாலின் அதை கட்டி காபந்து பண்ணி சிஎம்மாவும் ஆயிருக்காரு. கிட்டத்தட்ட எம்எல்ஏவாக இருந்த உதயநிதி ஸ்டாலினை ஒரு கட்டத்தில் அமைச்சராக்குனாங்க. இப்போ துணை முதல்வராக ஆக்கிறதுக்கு உண்டான வேலையெல்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பேச்சு அடிபட்டு இருக்கு. ஒருவேளை கலைஞருக்கு பிறகு MK ஸ்டாலினுக்கு பிறகு உதயநிதி ஸ்டாலின் அரியணை ஏறுவதுங்கிறதெல்லாம் சாத்தியமா இருக்குமா? இல்ல, உதயநிதி ஸ்டாலின் அண்ணனுக்கு வந்து ஜாதகம் வந்து ரொம்ப பலமா இருக்கு. அதாவது ஒரு அரசியல்ல ஒருத்தர் ஜெயிக்கணும் அப்படின்னா சூரியன் செவ்வாய் சனி பலமா இருந்து குருவினுடைய பார்வை இருந்ததுன்னா அவங்க அரசியல வெற்றி பெறும். இவருக்கு இது 3மே அமைஞ்சிருக்கு. சூரியன் செவ்வாய் சனி ஸ்ட்ராங்கு, குருவினுடைய பார்வை நல்லா இருக்கு,
7 8 சுத்தம். அவர் அரசியல கண்டிப்பா ஒரு பெரிய நிலைமைக்கு கண்டிப்பா வருவார். வருவார். இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன், இதை நான் இப்ப சொல்றதுனால நிறைய பேர் என்னை வந்து திராவிட ஜோசின்னு மாத்த இல்ல, என்ன வந்து ஊபி 200 ஊபி ஜோசின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஓ, ஒண்ணே ஒண்ணு, அதாவது ஒரு ஜோதிடருக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இன்டென்ஷன் இல்லாம பலன் சொல்லணும். பலன் சொல்லணும். கட்சி நமக்கு என்ன, ஒருத்தரை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பலன் சொல்லக்கூடாது, பிடிக்கிற அப்படின்னு பலன் சொல்லக்கூடாது. பிடிச்சிருக்குன்னு பாராட்டு சொல்லலாம், பிடிச்சிருக்குன்னு பாராட்டலாம், பலன் எப்படி சொல்ல முடியும்? அது வந்து நிறைய பேர் அதான். இல்ல, உங்களுக்கு இது வரைக்கும் நான் பார்த்த வகையில கடந்த 15-16 வருஷம் நம்மளுடைய நட்பு இருக்கு. உங்களுடைய பல வீடியோக்களை நான் எடுத்திருக்கேன், நானும் பார்த்திருக்கேன்ற ரீதியில எந்த மோடி தோத்துருவாரு, மோடி ஜெயிச்சிருவாரு, அபரிமிதமான வெற்றி அடைவாரு, அப்படி இப்படிங்கிற மாதிரிலாம் நீங்க சொல்லல. நீங்க சொன்ன அந்த கணக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 தொகுதி 15 தொகுதி தான்ன்ற மாதிரிதான் இருக்கு. அவ்வளவு துல்லியமா தான் கணிக்கிறீங்க. நம்ம ஆன்மீகத்துக்கு எதிரானவர்களாவோ அல்லது கட்சிக்கு சார்ந்தவர்களாவோ இல்லாதபடிதான் நீங்க உங்களுடைய கருத்துக்கள் இருக்கு. இதுல அப்படி இது அப்படி பார்க்கவும் கூடாது. இந்த விஷயத்த ஒவ்வொரு முறை இப்படி உங்களுக்கு தர்ம சங்கடமான சூழ்நிலைகள் வரும் இல்லையா? இப்ப நீங்க ஒரு விஜய் டிவி மாதிரியான இதுல எல்லாம் நீங்க போய் பேசும்போது கூட இது மாதிரி சொல்லும் போது வெளியில வந்த பிற்பாடு உங்களுக்கு அங்க இருக்கிறவங்களே ஏதாவது என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்ற மாதிரி. இல்ல, நிறைய பேர் கேட்டிருக்காங்க, அதாவது எக்ஸ்ட்ரா நிறைய பேர் கேட்டிருக்காங்க. எக்ஸ்ட்ரா நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஒரு நித்யானந்தாக்கு சொல்லுங்க அப்படின்னு ஒருத்தர் கேட்டாரு. சரி, நித்யானந்தாக்கு சொல்லுங்க. இல்ல, அது வேண்டாம். பிரபாகரன் பத்தி நிறைய பேர் கேட்டிருக்காங்க. விடுதலை புலிகள் பிரபாகரன் நிறைய, எனக்கு குறைந்தது ஒரு 50 பேர் கேட்டிருப்பாங்க. ஓ, அப்புறம் என் வாழ்நாள்ல வந்து இதுவரைக்கும், அதாவது தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் அந்த மாதிரி கேட்டது வந்து அண்ணாமலைக்கு தான். அண்ணாமலை. பிரபாகரன் சார் அவர் தலைவர், அவரை பத்தி இல்ல, அவருடைய ஜாதகம் வந்து முடிஞ்சு போயிடுச்சு. இனிமே இது வந்து கொஞ்சம் அதை பத்தி நம்ம பேசுறதுக்கு எதுவும், அதாவது உங்கள்கிட்ட கேட்டது அவர் உயிரோட இருக்காராங்கிற மாதிரி. இருக்காரா, தனி ஈழம் கிடைக்குமா, ஈழம் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்புறம் நிறைய பேர் கேட்டது என்கிட்ட வந்து அண்ணாமலை பத்தி தான். நிறைய பேர் அந்த கட்சியில இருந்தும் கேட்டிருக்காங்க, வேற கட்சியில இருந்தும் கேட்டிருக்காங்க, பத்திரிகை துறையில இருந்து நிறைய பேர் கேட்டிருக்காங்க, நண்பர்கள், அண்ணாமலையோட உறவினர்கள் எல்லாருமே வந்து அண்ணாமலை, அதாவது ரொம்ப நீண்ட நாள் கழிச்சு ஒருத்தரை பத்தி கேட்கறாங்க. முழுக்க பரவலான டாக்னாக்கா அண்ணாமலை தான். அண்ணாமலை பத்தி தான் கேட்டிருக்காங்க. அப்பதான் நம்ம சொன்னோம், இப்போதைக்கு அண்ணாமலைக்கு ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை, பின்னாட்கள்ல இருக்கு, சென்ட்ரல்ல கிடையாது, ஸ்டேட்ல பிளே பண்ணணும் அவருன்னு சொல்லி நம்ம சொல்லியிருக்கோம். அண்ணாமலை காது வரைக்கும் கொண்டு போயாச்சு விஷயத்தை, இந்த விஷயத்தை கொண்டு போயாச்சு. தேர்தலில் அவர் தோற்றுருவாருன்னு சொன்னீங்க இல்ல? என் மேல நிறைய பேருக்கு வருத்தம், என் மேல ரொம்ப பேர் கோவப்பட்டாங்க, எல்லாமே பண்ணாங்க. இதுக்கு யாரும் கோபப்பட்டு ஒன்றும் புண்ணியமே இல்லை. அண்ணாமலையினுடைய விஷயம் வந்து அண்ணாமலையினுடைய பிரச்சாரம்லாம் ரொம்ப பிரமாதமா இருந்தது, ஒர்க்கு நல்லா இருந்ததுனாலும் கூட அது அப்படித்தான் நடக்கும், வேற வழியே கிடையாது. 40க்கு 40ன்னு இங்க யாருமே நினைக்கல. நானே 35 36 தான் அப்படிதான் இருந்தது. 2-3 தொகுதிகள் வந்து ரொம்ப ஏமாற்றம். நயினார் நாகேந்திரன் ஜெயிச்சுவாருன்னு சொன்னோம் திருநெல்வேலியில, எங்க ஊர், அது ஜெயிச்சுவாருன்னு முடியல. நார்வேல பொன்னார் ஜெயிச்சிருவாருன்னு சொல்லி ரொம்ப இது பண்ணோம், அது முடியல. தருமபுரியில வந்து சௌமியா வந்து ரொம்ப இழுபறியா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். விருதுநகர் இழுபறி அப்படின்னு சொல்லியிருந்தோம். தென் சென்னையில அண்ணன் ஜெயவர்தன் ஜெயிச்சிருவாரு அப்படின்னு ரொம்ப பர்சனலா இதெல்லாம் இருந்தது. அதுவே அந்த ரிசல்ட் நம்மளை ஏமாத்திடுச்சு. அந்த 3 தொகுதி நான் ரொம்ப எதிர்பார்த்து, தென் சென்னை 1, திருநெல்வேலி 1, நார்வேல் 1, நான் ரொம்ப மனசு அளவுல எனக்கு பர்சனலா பாதிப்பு. இதுக்கும் ஜோதிட காரணங்கள் என்ன சொல்லுவீங்க? இல்ல, இவங்க யாருடைய ஒரிஜினல் டேட் ஆஃப் பர்த் டைம் நம்மகிட்ட கிடையாது. யாருடைய ஒரிஜினல் டேட் ஆஃப் பர்த் டைம் நமக்கு கிடையாது. நாம கலெக்ட் பண்றது லக்னம் யாருக்குமே தெரியாது. ஸோ அவங்களுடைய பேருக்கு நியூமராலஜி பிளஸ் சோழி போட்டு பிரஷ்னம் பிளஸ் அவங்களுடைய நட்சத்திரம், இதை வச்சு நாம வந்து பலன் சொல்லியிருக்கோம். அது கிட்டத்தட்ட 37 தொகுதி கரெக்டா இருந்திருக்கு. 37 தொகுதி கரெக்டா இருந்திருக்கு. 3 தொகுதி இறைவன் அந்த மாதிரி முடிவு பண்ணிட்டு, நான் ரொம்ப எதிர்பார்த்தது கோவை தான். ஆமா, அது வந்து அண்ணாமலை தோத்துருவாருன்னு சொல்லி சொன்னோம். அதே மாதிரி ஆயிடுச்சு.